அரசு ஊழியர்களை திமுக அரசு வாட்டி வதைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என கூறி அரசு ஊழியர் சங்கங்களும் போக்குவரத்து ஊழியர் சங்கங்களும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதை எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து துறைகளிலும் ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகத்திலேயே காலியாக இருக்கும் 25க்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப கோருவதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எனவே கைத்தறி ஊழியர் சங்கம், போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள், மருத்துவர் பணியாளர் சங்கங்கள், ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். குறைகளை உடனடியாக களையவும், வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், காலி பணியிடங்களை நிரப்பவும் வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.